எப்படி கடவுள் அபாயங்களை தவிர்க்கிறார்? 116வது சங்கீதம் 8வது வசனத்திலிருந்து, மரணத்திலிருந்து என் உயிரை கண்ணீர் விடாமல், என் கண்களை விழுந்து போகாமல், என் கால்களை நீ பாதுகாத்திருக்கிறாய். நான் 1000 நம்பிக்கைகளில் ஒன்று மட்டும் சொல்கிறேன், தவிர்க்கும் கடவுள் அபாயங்களை தவிர்க்கிறார். மரணம் வராமல். மரணத்தை தவிர்ப்பது யாருடைய வசம்? ஒருவேளை யெகோவாவின் வசம். தீமை வந்தால் நீ கண்ணீர் விடுவாயா? நீ இதயத்தை அடித்து தலை பிதுக்கிக் கொள்வாயா? எவ்வளவு அதிகமாக நீ துயரப்படுவாய், வேதனைப்படுவாய். நீ பிடிக்க முடியாது. சில துயரங்களை நீ தள்ளி வைக்க என்ன செய்ய வேண்டும்? எதிர்த்து, அவர் என்னை நேசித்ததால் நான் அவரை தவிர்க்கச் செய்கிறேன். 90வது சங்கீதம் 14வது வசனம் தவிர்க்கும் கடவுள் என்பதே அந்த அர்த்தம் என்று தவிர்க்கச் செய்கிறார். நீதிமான்களின் கனவாக அந்த காடுகள் அல்லது கமல்கள் அனைத்திலிருந்தும் கடவுள் என்ன செய்கிறார் என்றால், அவர் தவிர்க்கச் செய்கிறார். மரணத்திலிருந்து தவிர்க்கச் செய்கிறார். குழியில் விழாமல் தவிர்க்கச் செய்கிறார். சமாதியில் இறங்காமல் தவிர்க்கச் செய்கிறார். அவன் வராமல் தவிர்க்கச் செய்கிறார். கண்ணீர் விடாமல் நான் தவிர்க்கச் செய்கிறார். விழுந்து விடாமல் தவிர்க்கச் செய்கிறார். கண்ணிமைப்பில் பெரிய அபாயங்களிலிருந்து கடவுள் நம்மை என்ன செய்கிறார்? கையடி செய்து கடவுளை போற்றுகிறோம். உபவாச ஜெபம் என்றால் தவிர்க்கும் கலை கற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒரு உத்தி. அதனால தான் பவுல் சொல்கிறார், அபாயத்தில் கூட நமக்கு உத்தி இல்லாத வாரம் வந்தால் நமக்கு உத்தி இருக்கிறது தவிர்க்க.